பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே 31ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய இறுதி நாள்ல நம்ம இருக்கோம். நாளைக்கு ஜூன் மாதம் பிறக்க இருக்கிறது. இந்த புதிய மாதத்துல தமிழக அரசியல்ல மிக முக்கியமான மாற்றங்கள், கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான அறிகுறிகள் இப்பவே நமக்கு தென்பட ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா சொல்லணும்னா தமிழகத்தினுடைய ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மதுரையில அவங்களுடைய பொதுக்குழுவை நடத்த இருக்காங்க. அதில் மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. அதே போல அதிமுக கூட்டணிக்குள்ள தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வருவாங்களா அப்படிங்கிறதும் அடுத்த மாதத்துல கண்டிப்பா நமக்கு தெரிய வந்துடும். அதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போதே போய்கிட்டு இருக்கு. புதிதாக தமிழக அரசியல்ல என்ட்ரி கொடுத்திருக்கக்கூடிய, புதிதுன்னு சொல்ல முடியாது, ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு, தமிழக வெற்றி கழகத்தின் கல்வி விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றிருக்கு. அந்த விழாவிலுமே பாத்தீங்க அப்படின்னா நிறைய அரசியல் குறியீடுகள் இருந்ததா கூறப்படுது. இது எல்லாம் குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலாவதா பாத்தீங்க அப்படின்னா திமுகவினுடைய பொதுக்குழு நாளை ஜூன் 1ஆம் தேதி மதுரை அருகே இருக்கக்கூடிய ஊத்தங்குடியில திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெற இருக்கு. அவங்களுடைய பொதுக்குழு பொதுவாகவே தலைநகரா இருக்கக்கூடிய சென்னையில தான் நடக்கும். ஒரு சில காலகட்டங்கள்ல தான் பாத்தீங்க அப்படின்னா சென்னையை தாண்டி வேறு பகுதிகளில் நடத்துவாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல திமுகவினுடைய பொதுக்குழு நடந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு பொதுக்குழுவுமே சென்னையில தான் நடந்திருக்கு. இதற்கு முன்னாடி மதுரையில 1977ஆம் ஆண்டு திமுகவினுடைய பொதுக்குழு நடந்தது. அந்த பொதுக்குழுவுல தான் திமுகவினுடைய பொதுச் செயலாளராக பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டாரு. அதன் பிறகு அவர் திமுகவில் எந்த அளவுக்கு ஆளுமையா வளம் வந்தார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு மதுரையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. அதே போலதான் நாளை மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழுவிலையும் பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. ஏற்கனவே திமுகவில் 5 துணை பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு செய்திகள் வலம் வந்துகிட்டு இருக்கு. அதே போல இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் துணை பொதுச் செயலாளர்களா பதவி கொடுத்து கட்சியினுடைய செயல்பாடுகளை வீரியமா செய்யறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த பொதுக்குழுவின் போது பொதுக்குழு உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் மட்டுமே அழைக்கப்படுவாங்க. ஆனா தேர்தல் நடைபெற இருக்கிறதுனால இன்னும் 10 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கு. அதனால எல்லா அணிகளை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 6000 பேர் கிட்ட இந்த பொதுக்குழுவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான ஏற்பாடுகள் ரொம்பவே பிரம்மாண்டமா நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரைக்கு போய் ஒரு ரோட் ஷோ நடத்த போறாரு. பொதுக்குழு குறித்த அறிவிப்பை பொதுமக்கள் கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய நோக்கமா இருக்கு. இது பொதுக்குழு குறித்த ரோட் ஷோவா, அப்படி இல்லைன்னா இப்ப இருந்தே தேர்தலுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்ப இருந்தே வாக்கு சேகரிக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல மதுரையில ஏன் இந்த பொதுக்குழு நடத்துறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்ற பிறகு அவங்க வீக்கா இருக்கிறதா சொல்லப்பட்ட கோவையில தான் அவங்களுடைய வெற்றி விழா நடத்தினாங்க. அதே போல திமுகவுக்கு அதிகமான தலைவலி இருக்கக்கூடிய பகுதியை பார்க்கிறது தென் மாவட்டங்கள் தான். போன தேர்தலில் 2021 திமுக அதிக இடங்கள்ல ஜெயித்தாலுமே தென் மாவட்டங்கள் அப்படிங்கிறது எப்பவுமே அதிமுகவுக்கு சாதகமான ஒரு பகுதியாக தான் பார்க்கப்படுது. அதனால தென் மாவட்டங்களையும் திமுகவினுடைய தாக்கத்தை அதிகப்படுத்தணும், அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் திமுகவினுடைய பொதுக்குழு மதுரையில நடக்க இருக்கிறது. ஆளுங்கட்சி தரப்புல கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய கட்சி செயல்பாடுகளும் ரொம்பவே வேகமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தினுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இன்னுமே சுணக்கமா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் அடிபட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா மே மாதத்திலே அதிமுக பொது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்த அரக்கோணத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு இல்லையா, அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவினுடைய போராட்டங்களும் சரி, அவங்களுடைய கண்டன அறிக்கைகளும் சரி ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கு. இப்ப இருந்தே வீரியமா செயல்பட்டாதான் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி அதிமுக மீண்டுமே ஆட்சியை பிடிக்க முடியும். அதற்கான வேலைகளை இப்ப இருந்தே துவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி, அதாவது 2021 திமுக ஆட்சியை பிடித்தாலுமே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும், அதாவது 2 கூட்டணிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். அதை இந்த தேர்தலையாவது ஈடுகட்டணும் அப்படின்னா கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில இருந்த மிக முக்கியமான கட்சிகள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தான். இதுல பாஜக ஆல்ரெடி அதிமுக கூட்டணியில தான் இருக்காங்க. இப்ப பாமகவை இந்த கூட்டணியில் எப்படியாவது சேர்க்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த கட்சிக்குள்ளேயே பாமகவின் நிறுவனராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த கட்சியின் தற்போதைய தலைவரும் ராமதாஸ் அவர்களின் மகனாக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு உரசல் போய்கிட்டே இருந்துச்சு. கடந்த 2 நாட்களா அந்த உரசல் மிகப்பெரிய அளவுல வெடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவெளியிலேயே
ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களை நோக்கி விமர்சனங்களை முன் வச்சாரு. நேற்று பனையூர்ல நடந்த பாமக நிகழ்ச்சியின் போது கூட அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தின் மூலமா அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நான் எடுக்கிற முடிவுகள் தான் இங்க செல்லும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ராமதாஸ் அவர்களால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எல்லோரும் இன்னும் கட்சியில தொடர்றாங்க, அவங்களுடைய பொறுப்புகள் இதுதான், நான் சொல்றதா செல்லும் அப்படிங்கிற மாதிரி நேற்று அந்த நிகழ்வுல அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தந்தைக்கும் மகனுக்குமான இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே ஜி.கே. மணி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஆடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. பாமகவின் பொருளாளராக இருக்கக்கூடிய திலகபாமா அவர்கள் அந்த கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தர்கிட்ட பேசுறாங்க. அந்த ஆடியோ மிகப்பெரிய அளவுல வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆடியோவை நீங்க இப்ப பார்க்கலாம். உங்களுக்கு உள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் தெரியாது மேடம், அது வந்து உங்களோட நீங்க மேல இடத்துல இருக்கிறால உங்களுக்கு தான் தெரியும். அது உள்ள பாருங்க. ஜி.கே. மணி உள்ள உட்காந்து ஐயாவின் தலைவரையும் பிரிச்சு வச்சு கட்சியை ஒண்ணும் இல்லாமக்கிறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. மேடம், அது வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து வருது. அது வந்து நம்மளுக்கு உண்மையா பொய்யா இல்ல அது 100% உண்மை. அப்படின்னாதான் ஜி.கே. கூப்பிட்டு தலைவர் பேசியிருப்பார்ல. ஜி.கே. ஏன் வெறுக்கிறாரு? அது இன்ன வரைக்கும் வந்து 100% வந்து அது நிரூபிக்கப்படவில்லை மேடம். அப்படி இருந்தாலும் வாயா வையா போனேன் இல்ல மேடம், ஐயா அப்படின்னா ஐயா கூட நம்மள சொல்லிருப்பார்ல மேடம், இந்த மாதிரி அவரு இந்த மாதிரி லூசா நீ ஐயாவே ஏமாத்தி அப்ப தலைவர் பொய்யானவரா மேடம்? பொய்யானவரா? யாரையுமே நம்ம பொய்யும் சொல்லல மேடம். நாங்க தலைவரை காலி பண்றதுக்கு வேலை பார்க்கறாரு. அந்த ஆடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, பாமகவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிர்வாகிகள் அன்புமணி அவர்களுடைய பின்னாடி தான் இருக்காங்க. ராமதாஸ் அவர்கள் மரியாதைக்குரிய நபராக இருந்தாலுமே அவருக்கு வயசாயிருச்சு. கட்சியில நம்ம வந்து ஏதாவது முக்கிய பொறுப்புகளுக்கு வரணும்னாலுமே இல்ல கட்சி மூலமா நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னாலுமே அன்புமணி அவர்கள் பின்னால் செல்வதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் பாமகவினுடைய பெரும்பாலான நிர்வாகிகள் கருதுறாங்க. இந்த ஆடியோ மூலமாகவும் நமக்கு தெரிய வர்றது அதுதான். அன்புமணி அவர்கள் பின்னாடி போனாதான் கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கும், உங்களுக்கும் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதான் திலகபாமா அவர்கள் மறைமுகமா சொல்றாங்க. 2 பேருமே நமக்கு முக்கியம். அன்புமணி அவர்களும் முக்கியம், ஐயா ராமதாஸ் அவர்களும் முக்கியம். அப்படின்னாலுமே இன்னைய காலகட்டத்துக்கு கட்சியினுடைய தலைமை அன்புமணி அவர்கள் கிட்ட தான் இருக்கு. அதனால அவருக்கு அனுசரணையா போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த பிரிவுக்கே காரணம், இந்த சண்டைக்கே காரணம் ஜி.கே. மணி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து திமுக ஆதரவாளர், அதனாலதான் அவர் இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதிமுக கூட்டணிக்கு, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு பாமக செல்வது ஜி.கே. மணிக்கு பிடிக்கல, அதனாலதான் இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெறுவது உறுதியாயிருச்சு. எம்பி சீட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி 2026 சட்டமன்ற தேர்தலை பாமக அதிமுக கூட்டணியுடன் இணைந்துதான் சந்திக்க இருக்கு அப்படிங்கிறதா இந்த நிகழ்வுகள் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் சேர இருப்பதாக கூறப்படக்கூடிய இன்னொரு கட்சி தேமுதிக. தேமுதிகவுல பிரேமலதாவுக்கு அடுத்து மிக முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்.கே. சுதீஷ், பிரேமலதா அவர்களுடைய தம்பி. அவரு நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய இல்லத்திலேயே போய் சந்திச்சிருக்காரு. கண்டிப்பா நீங்க தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும், நாங்க வந்து உங்களுடைய கூட்டணியில இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. விஜயகாந்த் அவர்களுக்கான அனுதாப அலை இன்னுமே தமிழகத்துல இருக்கு அப்படின்னு தான் அதிமுக நம்புது. அதனால தேமுதிகவை நம்மளுடைய கூட்டணியில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் கணிசமா வாழ்றாங்க, அவங்களுடைய ஓட்டுகளும் விஜயகாந்த் ஆதரவாளர்களுடைய ஓட்டுகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அதிமுக நம்புது. அதனால ஜூன் மாதத்துல கண்டிப்பா தேமுதிகவும் பாமகவும் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான செய்திகள் வெளியே வரும் அப்படின்னு உறுதியா கூறப்படுது. அடுத்ததா நேற்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழாவை வந்து மாமல்லபுரத்துல நடத்தினாரு. அதுல வந்து நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நீட் குறித்து பேசியிருக்காரு. நீட் மட்டுமே உலகம் கிடையாது, அதையும் தாண்டி வாழ்க்கை இருக்கு, யாருமே தற்கொலை முடிவுக்கு போகாதீங்க அப்படின்னு மாணவர்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் பேசியிருக்காரு. யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பெரியாரை வந்து ராமசாமி நாயக்கர் அப்படின்னு போட்டது வந்து மிகப்பெரிய தவறு, அவரை வந்து ஜாதிய வட்டத்துக்குள்ள அடைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பெரியாரே ஒரு ஜாதி வெறியர் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, அதுக்குள்ள நம்ம இப்போ போக தேவையில்லை. விஜய் அவர்கள் பேச்சு குறித்த விமர்சனங்களும் அவர் வாக்கு அரசியலுக்காக தான் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துறாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து சினிமாவில் இளைய தளபதி அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கு. அதே போல அரசியல்ல வந்து அவருக்கு வந்து இளைய காமராஜர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவருடைய ரசிகர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், சோசியல் மீடியால விஜய் ரசிகர்கள் அதிகம் அப்படிங்கிறதுனால சோசியல் மீடியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலத்துல நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்ததோ அதே அளவுக்கு சோசியல் மீடியாவில் தமிழக வெற்றி கழகம் இப்போ வந்து ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. இளைய காமராஜர் அப்படிங்கிறதா நேற்று ட்ரெண்டா இருந்தது. இன்னைக்கு தமிழகத்துல எந்த ஒரு கட்சியாக இருந்தாலுமே நாங்க காமராஜர் ஆட்சி அமைக்க போறோம், அந்த பொற்கால ஆட்சியை மீண்டுமே நாங்க தமிழகத்துக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து காங்கிரஸை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க திமுகவினுடைய இன்னொரு பிரிவு மாதிரி தானே செயல்படுறாங்க. அதனால காங்கிரஸ் கட்சிக்காரங்க இதை சொல்ல மாட்டாங்க.
காங்கிரசுக்கு நேரெதிரான கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக கூட ஒரு காலகட்டத்தில் நாங்க வந்து தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு காமராஜர் அப்படிங்கிறவர் தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான மதிப்பிற்குரிய தலைவராக கருதப்படுறாரு. காமராஜரின் பெயரை சொல்லி அரசியல் பண்ணோம்னா அது மக்கள் மத்தியில எடுபடும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஆனா நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறதுக்கும் நான் தான் அடுத்த காமராஜர் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. விஜய் ரசிகர்கள் இதை புரிஞ்சுக்காம விஜய் அவர்கள் தான் அடுத்த காமராஜர் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல போட ஆரம்பிச்சது பொதுமக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா காங்கிரஸ் கட்சிக்காரங்க இதை விரும்பல. இதனால நிறைய பேர் தமிழக வெற்றி கழகம் மீதும் குறிப்பா விஜய் அவர்கள் மீதுமே அதிருப்தியில இருக்காங்க. இப்படி அவங்க பரப்புறாங்க அப்படின்னா விஜய் அவர்களாவது முன் வந்து என்ன அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, காமராஜர் அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய தலைவர், எனக்கு அவரை மாதிரி வரணும்னு ஆசை இருக்கு, ஆனா இப்பவே என்ன அவர் கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அப்படின்னா அது விஜய் அவர்களுடைய அரசியல்ல ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு நகர்வா இருந்திருக்கும். ஆனா விஜய் அவர்கள் இதை வந்து கண்டுகொள்ளாமல் இருப்பது அவருடைய அரசியல்ல ஒரு சறுக்கலா தான் பார்க்கப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல நம்ம இதுக்கு முன்னாடி பேசின திமுகவின் பொதுக்குழு குறித்தும் அதிமுகவினுடைய கூட்டணி கணக்குகள் குறித்தும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.